சூப்பர். ஏன்னா இது மரவள்ளிக்கிழங்கு. நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சவுத்தார்காட் சைடில் வந்து மரவள்ளிக்கிழங்கு அப்படிம்போம். ஒரு சிலர் வந்து இதை வந்து இங்கே வந்து குச்சிக்கிழங்கு அப்படிம்பாங்க, அப்படின்னா ஆல்பல்லி அப்படிம்பாங்க, இங்கிலீஷில் டாப்பியாக்கோ அப்படிம்பாங்க. இதை வச்சு நம்ம 2-3 டிஷ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடை தோசை. அதாவது அடை அப்படின்னா நம்ம குறைன்னு அரைச்சி அதுக்கப்புறம் அடை மாதிரி பார்ப்போம். இது வந்து தோசை அப்படிங்கிற போது நைஸாக வந்து அரைச்சி பண்ணலாம், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இந்த அடை தோசைக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி இது 2 ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இதில் வந்து கொஞ்சம் மிளகா நான் வந்து சும்மா அப்படி போட்டேன், அப்படி எண்ணி பார்த்தா ஒரு 9 மிளகா இருக்குது. இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும் ஒரு சோம்பு, கொஞ்சம் உப்பு. இந்த சோம்பு வந்து இன்றைக்கி நான் இந்த சோம்பு போட்டிருக்கேன். இது வந்து கார தோசை மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். நானே வந்து சோம்பு ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த தோசை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து கிராமத்துலேயும் அதை பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கு இந்த சோம்பு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அப்புறமா இந்த கப்பாலே அளந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அடைக்கெல்லாம் அரைக்கும் போது இந்த அரிசி பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா அரிசி மசியறது கொஞ்சம் டைம் ஆகும், பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து எப்போதுமே இதை வந்து தனியாக முதல்ல ஊற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு பாதிக்கு மேலே மசிஞ்ச அப்புறமா நம்ம பருப்பு போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லது. அதனால் நான் ஊற வைக்கும் போது இது வந்து தனித்தனியாக தான் ஊற வைக்க போகிறேன். இந்த துவரம்பருப்பையும் கடலை பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியையும் இந்த பருப்பையும் நல்லா வந்து களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இதை களைஞ்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகா வந்து மசியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகனால மிளகாயை மட்டும் நம்ம இந்த அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடைக்கு ஊற வச்சாலும் அதே மாதிரி மிளகாயை மட்டும் ஊற வச்சுக்கலாம். இது சோம்புங்கிறதால சீக்கிரமாக மசிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் பெருங்காயம் போடுறதா இருந்தால் இதோட சேர்த்து பெருங்காயத்தையும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதை ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆகிடுத்து நம்ம இந்த அரைச்சிக்கலாம். நல்லா ஊறி எடுத்து பாருங்கள். மிளகாயும் ஊறி எடுத்து இந்த மாதிரி பருப்பும் நல்லாவே ஊறி எடுத்து பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நான் அரிசி அளந்தேன், பச்சரிசி புழுங்கல் அரிசியும். ஸோ இது மாதிரி 2 ஒரு பச்சரிசி ஒரு புழுங்கல் அரிசி போட்டதுனால இதே மாதிரி 2 கப்பு வந்து ஆல்வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இது நல்லா டாப்பியாக்கும். இதை நல்லா துருவி வச்சுருக்கேன். பெரிய துருவலில் தான் ஈஸியாக மசிஞ்சிடும். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசிலேயே நம்ம வந்து இந்த சோம்பையும் உப்பையும் போட்டுக்கலாம். அரிசி, மிளகா, சோம்பு, உப்பு போட்டு இதை அரைச்சாச்சு. இது ஒரே சமயத்திலோட நீங்கள் அரைக்கலாம். பட் இது வந்து கொள்ளலை அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 தடவை அரைக்கிறேன். கம்மியாக போட்டிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அரைக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் இந்த 2 கப்பு மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்குவோம். கொஞ்சம் தேங்காய் 1/2 கப்பு, இது இப்போ நம்ம இதையும் அரைச்சின்னு வந்துடலாம். மரவள்ளிக்கிழங்கு பருப்பு எல்லாம் கலந்தது அதையும் அரைச்சாச்சு. இதுலேயே நம்ம போட்டு ஒன்றா போட்டு கலந்துடலாம். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் அளந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கலந்துட்டு வேணுன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி. மரவள்ளிக்கிழங்கு துருவினது தேங்காய் எல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு கலந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கலந்துடலாம். ரொம்ப ஈஸி. இதை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்தா கூட போகிறோம். அல்லது நீங்கள் உடனே கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு தோசையை பார்த்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் எடுக்க வருது பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு எடுக்க வருது. சூப்பர். இப்போ இதை மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை கார தோசை நம்ம வாத்துன்னு இருக்கோம். அவ்வளோதான். எப்படி வந்திருக்கு பாருங்க. செமையாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு ஆல்வள்ளிக்கிழங்கு டாப்பியாக்கோ அப்படிங்கிற ஒரு அடை தோசை கார தோசை. இது நல்லா காரமாக இருக்கும், செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சம்பல் பண்ணியிருக்கேன்.
இது சிலோனோட ஒரு ரெசிபி. இது இந்த சம்பல் இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் வத்தக்குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காய் வத்தக்குழம்பு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து சில டைமில் வந்து சாம்பார் தொட்டுப்போம், அல்லது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி. நானே நிறைய சட்னி போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில், என்னோடய சேனலில். ஸோ அந்த சட்னியெல்லாம் விட இந்த மாதிரி குழம்பு ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வத்தக்குழம்பு பண்ணுற அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சம்பல் இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ரெண்டுமே இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை ஒரு க்ளோஸ்அப் செம. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு கார தோசை, அடை தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.